இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மேம்? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. அஷ்டமத்து சனினாலேம்மா உலகத்திலேயே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்னு ஒரு ஊரும்மா. அதுல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இத நம்ம சொல்லும்போது நெறைய கிளையண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, "ரொம்ப தூரம் இருக்கு மேடம்" அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சென்னை வாழ் மக்கள், சென்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பொழிச்சலூர்ல ஒரு அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கும்மா. அங்க சனியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரையும் அவன் புடிச்சிடுறான். எல்லாரும் அவன திட்டுறாங்கல்ல, "சனியனே" சும்மாவே கூட நம்ம தானே திட்டுறோம். "சனியனே" அப்படின்னு திட்டுறோம். ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்மள யாரு ரோந்து கொட்டிக்கிறாங்களோ, அவங்கள அப்படி திட்டுறோம். சல்ல பண்றாங்களோ, அவங்கள திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நெறைய மக்கள் வந்து சனியன திட்டி, திட்டி அவனுக்கு சாபம் குடுத்து, குடுத்து அவனுக்கே முழுசும் வந்து தோஷம் ஆயிடுச்சு. அவனுக்கே முழுசும் சாபம் ஆயிடுச்சு, பாபம் ஆயிடுச்சு, பாபம் சேர்ந்துருச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த சென்னை பொழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரர போய் வழிபாடு பண்றான். அது அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ண ஈசன். போய் வழிபாடு பண்றதுனால, அங்க வழிபாடு பட்டு சாப நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி அப்படின்றத அடையறான். அதுக்கு ஒரு உதாரணமா, அத்தாட்சியா தான் அங்க சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி குடுப்பார். புரியுதுங்களா? அப்ப அந்த ஈசன பார்த்து நம்ம சனிய போய் கும்பிடுன்னா, நேரா சனீஸ்வரன போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அப்படி வழிபாடு பண்ணக்கூடாதும்மா. நம்ம கொஞ்சமான வில்வம் எடுத்துட்டு போயிட்டு, ஈசன போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க சனிய கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் அங்கேயே விக்கிறாங்க வெளிய. அத வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா நெறைய நல்லது அப்படின்றது நடக்கும்.